வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நாள் கடந்த வாரங்களில் பேசின ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு குயிக் ரீவிசிட் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா, டார்கெட் ரீச் ஆச்சா, இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இப்போ இதில் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக 6 ஸ்டாக்கை பற்றி பேசுவோம். செகண்ட் பார்ட்டில் மற்ற ஸ்டாக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ பார்ட் 1 பாருங்கள். நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்ஸை பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பழசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வீடியோவில் வந்து 2 ஐடி ஸ்டாக்ஸ் 20 to 40% ஷார்ட் டேர்ம் டார்கெட்டுக்கு நம்ம வந்து பிக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம 2 ஸ்டாக் பற்றி பேசியிருந்தோம். ஒன்று விப்ரோ, இன்னொன்று பிர்லா சாஃப்ட். அது ரெண்டும் இப்போ எப்படி இருக்குன்றத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விப்ரோ பார்ப்போம். விப்ரோ நம்ம வீடியோ போடுறப்ப இங்கே ரவுண்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வீடியோ பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட மே மிட்டில் 13, 14, 15 இந்த ரேஞ்சில் பேசியிருந்தோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரிவர்சலுக்கான சிக்னல் வந்து விப்ரோவில் தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன தான் கீழே இறங்கிட்டு இருந்தாலும் இதுதான் அதனோட ட்ரெண்ட் லைன். இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு மேலே போகிறதுக்கான அறிகுறி இங்கே இருக்குது. கூடிய சீக்கிரம் இது மேலே போகும். 20% 40% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த வகையில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய நாள் கிடச்சிது. அதே மாதிரி ப்ளூ லைனை கிராஸ் ஆச்சு. நம்ம டார்கெட் 3-4 டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம். எல்லா டார்கெட்டையும் 478, 491, 504, 545 இந்த 3 டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். இந்த கடந்த வாரம் இந்த டார்கெட் எல்லாம் ரீச் ஆகிட்டு இப்போ கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு 533ல். ஸோ புதுசாக இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், குயிக் ப்ராஃபிட்டுக்கு நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு 25% நமக்கு ப்ராஃபிட் 20 to 25% ஈஸியாக கிடச்சிருக்கும். புக் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருக்கோன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஏற்கனவே குறைஞ்சிருக்கும், உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும், பழைய லெவலுக்கு விப்ரோ வந்திருக்கும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பிர்லா சாஃப்ட். பிர்லா சாஃப்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், விப்ரோவில் இருந்த அதே பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தோம். விப்ரோலையும் பிர்லா சாஃப்ட்லேயும் இங்கே பாருங்கள், விப்ரோலையும் பிர்லா சாஃப்ட்லேயும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் நமக்கு கண்ணுக்கு தென்படுது. அது எல்லாமே இதேமாரி ஒரு டவுன் ட்ரெண்டில் இங்கே நடந்திருக்கு. இந்த ப்ளூ ரேஞ்சை தாண்டும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லா மேலே போகும். இந்த எல்லோ பாக்ஸ் இது கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த இடத்துல புதுசாக பை பண்ணனா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரியே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்தது. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சொன்னால், இல்லை ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருக்கவங்க இங்கே ஆவரேஜ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி டேட்டுக்கு அது 26% மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 180 ரூபாய் ஏறி இருக்குது. 590லேருந்து 714. ஸோ வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். விப்ரோவும் சரி, பிர்லா சாஃப்ட்டும் சரி, ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்துச்சு. ஒரே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொன்னோம். ஒரே மாதிரி ஒரு 24-25% வந்து ஈஸியாக ஆவரேஜாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி டேட்டு கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, பிர்லா சாஃப்ட்டுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி இன்னும் நிறையவே இருக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஆஸ் ஆஃப் நோ நமக்கு வந்து நம்ம கொடுத்த 3 டார்கெட்டில் 2 டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. 708, அடுத்து 742, 854 வந்து லாங்கர் டேர்ம் டார்கெட். ஸோ இந்த 2 ஸ்டாக் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது 4 ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒன்று வந்து டீனோரா, காஞ்சி கற்பூரம், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல டீனோராவை பார்க்கலாம். இந்த டீனோரா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே 2 மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மே 3 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். இது ஏன் கீழே இறங்குது, எதனால் கீழே இறங்குது, அவங்களோட ரிசல்ட்ஸ்னால கீழே இறங்குச்சு, இதை பற்றி விளக்கம்லாம் கொடுத்துட்டு நமக்கு எங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எங்கே திரும்ப போகும் அப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோடைய லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா இது உங்களுக்கு மைனர் சப்போர்ட், இது மேஜர் சப்போர்ட். இந்த கேப்பில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த பாக்ஸ் கீழே வந்துச்சுன்னா நல்லாவே கன்சிடர் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்திருந்தது. திரும்பவும் இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதனோட ரெசிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம சொன்ன டார்கெட்லாம் அது ரீச் ஆகி மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1400லேருந்து 1800, 1800 400 ரூபாங்கிறது 1400 ரூபாய்க்கு
400 கிட்டத்தட்ட மோர் தென் 25% வந்து உங்களுக்கு இதில் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அடுத்தது காஞ்சி கற்பூரம் பார்த்தோம். காஞ்சி கற்பூரமும் அதே மாதிரி தான். மே 3 இந்த 4 வீடியோ மே 3 தான் நம்ம போட்டோம். மே 3 நம்ம கன்சிடர் பண்ணி சொன்னோம். கிட்டத்தட்ட இங்கே மார்க்கெட் கீழே இறங்கும்போது சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கும், அதுக்கு கீழே பெரிய சப்போர்ட் இருக்குது, இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ளே வாங்கலாம், இந்த சப்போர்ட்டை ஒட்டி எங்கே வந்தால் கூட வாங்கலாம்னு சொன்னோம். அது நம்ம நினச்ச மாதிரி அங்கே வரலை, கிட்ட வந்துட்டு திரும்ப மேலே போயிடுச்சு, இங்கே வரலை. அதனால் நமக்கு இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸ்டில் வி ஷுட் கீப் ஆன் வாட்சிங் ஆன் தி ஸ்டாக். இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு சைட் வேஸில் போயிட்டுருக்கு. எப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கேருந்து மேலே போய் கீழே வந்து இப்படி சைடில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இப்படி போயிட்டுருக்கு. அதனால் இது கொஞ்ச நாள் இப்படியே போகும். அதுக்கப்புறம் தான் அது கீழே வருமா மேலே வருமா நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது நமக்கு இடம் கொடுக்கல. அதே இடத்துல தான் இந்த ஸ்டாக் இருக்குது. அடுத்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸும் இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே இது நல்ல ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு 520 இந்த ரேஞ்சுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து கடைசியாக 520க்கு அது வரவே இல்லை. மே 3 வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டிருந்தோம் வீடியோ. ஸோ இது கீழே டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துக்கு வரும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அது இங்கே வராமல் இந்த ப்ளூ ட்ரெண்ட் லைன்லேயே போயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம், இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 480 to 520 கிட்ட நான் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். அங்கே வந்ததுன்னா மேலே வாங்கலாம், இல்லைனா வேடிக்கை பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அது வரலை. நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா அது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், என்னன்னு தெரியாமல் மாட்டக்கூடாது. அதனால் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் நம்ம நினச்ச மாதிரி மேலே போயிடுச்சு, செம்மையாக மேலே போயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம 500லேருந்து 1000 கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% நல்லா மேலே போயிட்டுருக்கு ஏஜிஸ் லாஜிஸ்டிக். அடுத்து கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அதுவுமே இங்கே இடத்துல கீழே விழும்போது மே 3 கீழே விழுந்துச்சு. ஏன் விழுவுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அவங்களுடைய கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் கம்பெனிஸில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் 2 ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் கீழே வரும், கரெக்ஷன் வரும், அது ரீவேல்யூவேஷன் நடக்கிற வரைக்கும் கீழே வரும். அப்போ நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திரும்ப மேலே போகும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே உங்களுக்கு இங்கேயும் நம்ம சொன்னால் இங்கே சப்போர்ட் எடுக்கும், இங்கே கன்சிடர் பண்ணலாம், கீழே வந்தால் நல்லாவே பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கீழே வந்துச்சு. நம்ம இங்கே வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தா இந்நேரம் வந்து உங்களுக்கு இந்த 700 to 900 200 கிட்டத்தட்ட வந்து 25% வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு 20% கிட்ட வந்து ப்ராஃபிட் ஈஸியாக வந்திருக்கும். நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல தடுமாறுது. ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்ம நினச்ச மாதிரி நமக்கு கை கொடுத்துருச்சு. ஸோ இந்த 4 ஸ்டாக்கில் காஞ்சி கற்பூரமும் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்கும் நம்ம நினச்ச மாதிரி நடந்தாலும் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொன்ன ரேஞ்சுக்குள்ளே வராததுனால நம்ம வேடிக்கை தான் பார்த்துருப்போம். பட் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டினோரா நம்ம நினச்ச இடத்துக்கு வந்தது. நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா 20 to 25% லாபம் பார்த்துருக்கலாம். என்ன நேர்களே, நம்ம இந்த 6 ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்ம பேசினதெல்லாம் இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்றதில் 6ல் 4 வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. 2ல் வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, ஆனால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கல. ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்லேயே தான் அது இருக்குது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். இதனுடைய பார்ட் 2 நான் அடுத்த வீடியோ போடுறேன், பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.